LIC NAV ஜீவன் ஸ்ரீ SP பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது ஒரு guaranteed financial security அடைய ஒரு கீயா அமையுமா இல்ல இதுவும் மார்க்கெட்ல இருக்க just another rigid savings பிளானா? வாங்க ஒரு in-depth analysis மூலமா நம்ம இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். Hi there, welcome back to holisticinvestment.in. So இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இத பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நான் பார்ட்டிசிபேட்டிங் நான் லிங்க்ட் லைஃப் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிங்கிள் ப்ரீமியம் பிளான் அப்படின்றதுனால நீங்கள் ஒன் டைம் ப்ரீமியம் பேமெண்ட் பண்ணால் போதும் அண்ட் உங்களால் கேரண்டீட் அடிஷன்ஸ் ஆஃப் 85 rupees per 1000 ஆஃப் பேசிக் சம் அஷூர்டுமே பார்த்தீங்கன்னா என்டையர் பாலிசி டேர்முக்கு என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் ரெண்டு பெனிஃபிட் இருக்கு டெத் பெனிஃபிட்லேயே அட் த டைம் ஆஃப் பாலிசி இன்செப்ஷன் உங்கள் ப்ரொடக்ஷன் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எவ்வளோ லாங்காக உங்களுக்கு லைஃப் கவர் வேணும்னு பொறுத்துமே நீங்கள் உங்கள் பாலிசி டேர்மை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதில் மெச்சூரிட்டி அண்ட் டெத் பெனிஃபிட்டை இன்ஸ்டால்மெண்ட்ஸில் கூட நீங்கள் ரிசீவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு இன்ஸ்டெட் ஆஃப் அ லம்ப் சம் அமௌண்ட். அண்ட் உங்களுடைய பாலிசியில் இன்னும் ஆப்ஷனலாக ரைடர் பெனிஃபிட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணி இந்த கவர் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணலாம். அவைலபிள் அட் அன் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம். ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெத் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட், கேரண்டீட் அடிஷன்ஸ் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கு. இதில் இருக்கிற அட்வான்டேஜே வந்து உங்களுக்கு கன்வீனியன்ஸ். ஒரு ஒன் டைம் ப்ரீமியம் பேமெண்ட் நம்ம பண்ணுறதுனால ஒரு ஹேசல் ஃப்ரீயாகவே ஒரு சிங்கிள் ப்ரீமியம் பிளான்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். இன்னொன்று லோன் ஃபெசிலிட்டி நம்மளுக்கு இந்த பாலிசி டேர்மில் அவைலபிளாக இருக்குது. பட் டிபெண்டிங் ஆன் எவ்வளோ இந்த பாலிசி அக்வயர் பண்ணுற சரண்டர் வேல்யூ பொறுத்து நம்ம லோன் எவ்வளோ எடுக்கலான்றது டிஃபர் ஆகும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் கவரேஜ் நீங்கள் வந்து ஆப் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கெட் ரிவார்டட் வித் அ ஹை சம் அஷூர்ட் ரிபேட். அண்ட் ஆல்சோ இன்னும் உங்கள் பாலிசியோட ப்ரொடெக்ஷன் என்ஹான்ஸ் பண்ண ஆப்ஷனல் ரைடர்ஸ் ஆட் பண்ணவும் இவங்க வந்து ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த பாலிசி டேர்ம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இட் வில் பி லாக்ட் இன். உங்களால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. சம் அஷூர்டுமே இன்அடிக்குவேட்டாக தான் இருக்குது. அண்ட் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்க மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கம்பேர் பண்ணால் ரிலேட்டிவ்லி லோ. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. இதை மைண்டில் வச்சு தான் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை டிசைட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணால் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம கைக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இப்போ IRR அனலைசிஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதாவது இந்த பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி நம்ம இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கண்டக்ட் பண்ண போகிறோம். அதாவது இதை கால்குலேட் பண்ணதுனால இன்னும் ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ இங்கே கால்குலேஷன் பர்பஸ்க்காக அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஒரு 35-year-old மேல் இதில் சிங்கிள் ப்ரீமியம் ஆஃப் 4,02,700 rupees கட்டி இதோ பிளான் ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் அ பாலிசி டேர்ம் ஆஃப் 20 years வித் அ சம் அஷூர்ட் ஆஃப் 5 lakhs. அப்போ பாலிசி டேர்ம் எண்டில் மெச்சூரிட்டி பெனிஃபிட் அவருக்கு 13.50 lakhs. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்க்கு கேஷ் ஃப்ளோ வந்து இந்த பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி IRR பார்த்தீங்கன்னா 6.23% கொடுக்குறாங்க. மற்ற ஃபிக்ஸட் இன்கம் ப்ராடக்ட்ஸ் மாதிரி இந்த பிளான்லையுமே மெச்சூரிட்டி அமௌண்ட்டை அப்ஃப்ரண்ட்டாகவே டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பட் ஆனுவலைஸ் ரிட்டர்ன்ஸ் தான் நம்ம பிரேக் டவுன் பண்ணும்போது IRR பார்த்தீங்கன்னா மற்ற ஃபிக்ஸட் ரிட்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை விட லைக் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் கம்பேர் பண்ணோம்னா ரிட்டர்ன்ஸில் வந்து IRR ரிலேட்டிவ்லி லோவாக தான் இருக்குது. ஏன்னா ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ ஒரு லாங் டேர்ம் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கிடைக்கிற லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு இதை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ லிக்விடிட்டியும் இருக்கும். சம்திங் இந்த பிளானில் கிடையாது. அண்ட் ஆல்சோ இந்த பார்த்தீங்கன்னா என்டையர் பாலிசி டேர்ம் லாக்ட் இன்னா இருக்கு. ஸோ இந்த லோ ரிட்டர்ன் லேக் ஆஃப் ஃபிளெக்சிபிலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளானோட கீ டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ நம்ம நினைச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் இந்த பாலிசி கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம ஆல்டர்னேட்டிவாக ஒரு அனலைசிஸ் கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ணலாம். ஸோ இதில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸை தனித்தனியாக பிரித்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் வந்து தனித்தனியாக இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் பெட்டர் எஃபிஷியன்ட் ரிசல்ட்ஸ் வருதா அப்படின்னு பார்க்கறதுக்காக. ஸோ இந்த ரிட்டர்ன்ஸை தான் இந்த பாலிசி ரிட்டர்ன்ஸ் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் கண்டக்ட் பண்ண போறோம். சோ இங்க இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்டில் பண்றதுக்கு பதிலா LIC பாலிசில பண்ண மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா லைஃப் கவருக்காக பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கோம். இங்க ஒரு 20-year பாலிசி டேர்ம் அண்ட் அதே ஒரு சம் அஷூர்ட் 15 lakhs. இதுதான் வந்து LIC பாலிசியோட பார்த்தீங்கன்னா ப்ராஷர்ல கொடுத்துருக்க மேக்ஸிமம் ஆஃபர். ஸோ அந்த மாதிரி ஒரு இங்க ஒரு கம்பேரிட்டிவ்லி ஒரு ஃபேர் கம்பேரிசனுக்காக நம்ம ஒரு பாலிசி பியூர் டேர்ம்ல எடுத்தோம்னா அந்த டேர்ம் பிளானுக்கு எவ்வளோ வந்து நம்ம கட்டுறோம் ப்ரீமியம், அதுவும் சிங்கிள் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 85,000 தான். ஸோ அங்கே நம்ம கட்டின 4.02 lakhs கம்பேர் பண்ணும்போது இங்கே 3.17 lakhs
நம்மளால சேவ் பண்ண முடியுது. இதை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்க்கு தனியா வந்து எடுத்து வச்சுக்கலாம். நீங்க லோ ரிஸ்க் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா ஃபிக்ஸட் இன்கம் இல்லைனா டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதே growth oriented இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 3.17 lakhs வந்து ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு லாங் டேர்ம்னால ஈக்விட்டியில் நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு. அதுவும் இப்போ ஒரு 12% ஆவரேஜ் அப்படி கால்குலேட் பண்ணா கூட ஓவர் 20 இயர்ஸ்ல உங்களோட ப்ரீ டாக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ 30.64 lakhsக்கு க்ரோ ஆகுது. இதே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா போஸ்ட் டாக்ஸ் வேல்யூ ரிடீம் பண்ணும்போது உங்களுக்கு 27.36 lakhs இருக்கு. ஸோ இந்த கம்பைன் போஸ்ட் டாக்ஸ் ஐஆர்ஆர், அதாவது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் டேர்ம் பிளானோட காம்பினேஷனில் ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ணோம்னா 10.06% வருது. இது எல்ஐசி பாலிசியில் கொடுத்த 6.23 விட சிக்னிஃபிகன்ட்லி ஹையர் ரிட்டர்ன்ஸ். இப்போ உங்களுக்கு ஈக்விட்டியோட டாக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும் டவுட் இருக்குன்னா அதுக்குமே ஒரு சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆல்டர்னேட்டிவ் ஏன் ஒர்க்ஸ் பெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹையர் ரிட்டர்ன்ஸ். இது இன்ஃப்ளேஷன் பீட்டிங் க்ரோத் நம்மளுக்கு ஒரு லாங் டேர்ம் பீரியட் டெலிவர் பண்ணுது. நம்பர் 2 லிக்விடிட்டி. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, எப்போ வேணால் உங்கள் மணியை ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி. நம்பர் 3 காஸ்ட் எஃபெக்டிவ் ப்ரொடெக்ஷன். டேர்ம் இன்சூரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு லோவர் காஸ்ட்லயுமே ஹையர் லைஃப் கவர் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இன் கான்ட்ராஸ்ட் எல்ஐசி பாலிசி எடுத்தீங்கன்னா லோ ரிட்டர்ன்ஸ், நோ லிக்விடிட்டி அண்ட் லிமிடெட் ஃபிளெக்சிபிலிட்டி தான். ஸோ போத் ப்ரொடெக்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு இது ஒரு லெஸ் சூட்டபிள் சாய்ஸாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஆல்டர்னேட்டிவ் ஒர்க்ஸ் பெட்டர். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? எல்ஐசி என்ஏவி ஜீவன் ஸ்ரீ எஸ்பி பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இது ஒரு ட்ரெடிஷ்னல் என்டோமெண்ட் பிளான். இதுல உங்க லம்சமா பார்க் பண்ணி தென் ஒரு அலாங் வித் லைஃப் கவர் ஒரு கேரண்டீட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் ரிசீவ் பண்ற மாதிரி இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அட் ஃபர்ஸ்ட் கிளான்ஸ் இது வந்து பார்த்தோன்னே பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ், இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தோணலாம். பட் இது கம்பைன் பண்றதுனால ஆக்சுவலி ரெண்டுத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி ஆயிடுது. இந்த லாங் லாக்இன் பீரியட் அண்ட் ஆல்சோ மெனி டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கம்பேர் பண்ணா இதுல இருக்கிற ரிட்டர்ன்ஸ் இன்னும் கம்மியா இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு ஒரு லெஸ் தென் ஐடியல் ஆப்ஷன் தான் சொல்ல முடியும். அண்ட் ஆல்சோ இந்த பாலிசியில் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்கு. ஸோ லைஃப் கவர் இதில் ப்ரொவைட் பண்ணுறதும் லிமிட்டடாக இருக்கிறதுனால அண்ட் இதே நீங்கள் வந்து ஒரு பியூர் டேர்ம் லைஃப் பாலிசி எடுத்தீங்கன்னா இதை விட ஃபார் லெஸ் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் உங்களுக்கு கிடைக்கும், இன்னும் ஹையர் கவரேஜே கிடைக்கும். ஏன்னா பியூர் டேர்ம் பாலிசியில் சிக்னிஃபிகன்ட்லி ஹையர் கவரேஜ் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த காஸ்ட்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த கேபிட்டலை வந்து ஃப்ரீ அப் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நீ அதுலேருந்து சேவ் பண்ணுற கேபிட்டலை நீங்கள் வந்து ஹை க்ரோத் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதுவும் உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் வந்து அலைன் ஆகிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க சச் அஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் அதர் மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்ஸ், உங்களுக்கு இன்னும் வந்து பெட்டர் அவுட்கம்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் ரிட்டர்ன்ஸ் மட்டும் கிடையாது, பட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் யூ வித் காம்ப்ரிஹென்சிவ் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.